தேவரெல்லாம் போற்றும் எங்கள் ஜோதி மணி கண்டா தாயாக வென்று காக்கும் தனி தெய்வமே பணிவாக வேண்டிக் கொள்கிறேன் சாமி என்னை மறுபடியும் செய்வார் தீரும் வரை இறங்கவே தேவாதி சாமி செந்தில் சாமி ஞானி சாமி கொஞ்சம் நேரம் சாமி வேற யாரும் 12வது இருக்கீங்களா ஐயப்பா கொஞ்சம் வாங்க ஐயப்பா முன்னாடி வாங்க ஞானி சாமி செந்தில் சாமி சாமி அருண் சாமி மணிமண்டபத்தை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம் மணிமண்டபத்தை பத்தி ஏன்னா ஏன் விருதா இருக்கோம் எப்படி போறோம்னு ஒரு 2 வார்த்தை பேசிக்கிறேன் சாமிகளுக்கு நீங்களே சரணம் சொல்லி துண்டா போட்டு சுவாமி மணிமண்டலவாசரே என் குருநாதரே என் குலதீபமே சாமி நம்ம வந்து சபரிமலைக்கு நம்ம போறோம் விரதம் இருந்து 1 மணி நேர காலம் விரதம் இருக்கணும் ஏன் அப்படின்னா பகவான் ஐயப்பனே 1 மணி நேர காலம் விரதம் இருந்துதான் மேல வந்தார் நம்ம 18 படிக்கு மேல ஏதாவது பார்க்கணும் பார்த்தீங்களா அவர் தர்மசாஸ்திரா பல முறை போயிட்டு வந்தவங்களுக்கு கூட டவுட் இருக்கும் என்ன சாமி பூசா சொல்றாரு அவர் தர்மசாஸ்திராமே சத்தியமான வார்த்தை சாமி பகவான் ஐயப்பன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மணிமண்டபத்தில் இருக்க ஜீவசமாதியா இருக்காரு ஜீவசமாதினா இறந்துட்டாங்கன்னு இல்லை உயிரோட உள்ள போய் உட்கார்ந்துருக்காரு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு புனரமைச்சிட்டு போய் உயிரோட தவணையில உட்கார்ந்துருக்காரு அங்கிருந்து தான் ஜோதியா வெளியில வந்து தர்மசாஸ்தாவோட ஐக்கியமானார் பகவான் தர்மசாஸ்தா வந்து ஐயப்பன அவதாரம் எடுத்து மனித பூலோகத்துல பிறந்து கர்ப்பம் தரிச்சுட்டா